யதா சத்யநாராயணா டைரக்ஷன்ல ராஜ் அர்ஜுன், தேஜ் சப்ரு, தலைவாசல் விஜய், பாபி சிம்ஹா, வேதிகா, ஜான் விஜய்லாம் நடிச்சு இப்ப தமிழ் டப்பிங்கோட ரன் ஆயிட்டு இருக்க தெலுங்கு பிலிம் தான் ரசாகர் சைலண்ட் ஜெனோசைட் ஆஃப் ஹைதராபாத். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹைதராபாத்தை பாரத நாட்டோட இணைக்க அரசாங்கம் டைம் கொடுக்குறாங்க. ஆனா அங்க ஆட்சி பண்ணிட்டு வர நிசாம் அவர் கூட இருக்கிற ரசாகர்கள் கூட சேர்ந்து ஹைதராபாத்ல இருக்க ஹிந்துஸை டார்ச்சர் பண்ணி முஸ்லிம்ஸா மாத்தி ஹைதராபாத்தை துர்கிஸ்தானா மாத்தணும்னு ட்ரை பண்றாரு. ஃபைனலா என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த ரசாகர் சைலண்ட் ஜெனோசைட் ஆஃப் ஹைதராபாத். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 35 minutes. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே இந்த படத்துல ஒரே செட் ஆஃப் சீன்ஸ் தான். ரசாகர்களுக்கு அடிமையா வாழ்ற மக்கள், அவங்களை எதிர்க்கிற சில மக்கள், அதுக்கு ரசாகர்களோட பதிலடி, இந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா நிறைய எமோஷன்ஸ் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு சில எமோஷன்ஸ் ஆர்டிபிஷியலா வேணும்னே ஃபோர்ஸ்டா ஆட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. பாபி சிம்ஹா, வேதிகாலாம் சின்ன கேமியோ தான். அந்த ரோல் அவங்க பண்ணுங்கிற அளவுக்கு கூட ஸ்கோப் இல்ல, யார் வேணா பண்ணிருக்கலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வர எல்லா ஆர்டிஸ்டுமே ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஏசிட் ஃபிலிம். கை கால் தலையெல்லாம் துண்டா வெட்டுறது, கர்ப்பிணி பொண்ணுங்க வயிற்றுலயே மிதிச்சு அம்மாவையும் குழந்தையும் கொல்றது, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ரேப் பண்றதுன்னு ப்ரூட்டல் கண்டென்ட் படம் ஃபுல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசெண்டா இருந்துச்சு. சாங்ஸ் தமிழ் டப்பிங்கோட ஓகேஷா இருந்தாலும் ஆல்ரெடி ஸ்லோவா போயிட்டு இருக்க இந்த படத்துல சாங்ஸ் வரும்போது அது இன்னும் பொறுமையா சொதிச்சிச்சு. எடிட்டிங் ஸ்டைல் அண்ட் சினிமாட்டோகிராஃபி டீசெண்டா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நிறைய சீன்ஸ்ல மோசமா தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்துச்சு. ஜான் விஜய்க்கு வேற யாரோ பண்ணிருக்காங்க, அது மட்டும் எனக்கு செட் ஆகல. தலைவாசல் விஜய், பாபி சிம்ஹாலாம் அவங்களே பேசியிருக்காங்க. ஓவராலா பார்த்தா மேக்கிங் எஃபர்ட்ஸ்லாம் கிராண்டா இருந்துச்சு. ஆனா அந்த எஃபர்ட்ஸ் ஸ்கிரீன் பிளேல இல்ல, ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா சீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரி எடுத்து ரொம்பவே இழுத்திருக்காங்க. அதையும் ஆர்டிஃபிஷியலா ஃபோர்ஸ் பண்ண எமோஷன்ஸையும் அவாய்ட் பண்ணி ரன் டைமை குறைச்சு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கிரிப்பிங்கா பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஆனா இப்போ எனக்கு இந்த ரசாகர் ஆவரேஜா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இது வீக் ஹார்ட்டட்கான படம் இல்ல. ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன்ஸ் அண்ட் மேக்கிங்காக வேணா ஒன்ஸ் இந்த ரசாகரை ட்ரை பண்ணலாம்.